மூடவன் உட்கார்ந்துருக்கிறான். அவன் பிறந்ததுலேருந்தே மூடவன். அவனுக்கு ஏறக்குறைய 40 வயதாகுது. 40 வருடங்கள் நடக்க முடியாத ஒரு மனிதன். அவன் தாய் தகப்பன்மார் அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த ஆலயத்தின் வாசலில் வச்சுருவாங்க. அந்த வாசலில் உட்காந்து அவன் பிச்சை கேட்டுட்டு இருப்பான். இப்படி அலங்கார வாசலில் உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறது அவனுடைய வேலை. வழக்கம் போல் இவன் பேதுரும் யோவானும் போகிறான். போகும்போது அவனை உற்று பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், அவன் ஏதாவது கிடைக்குன்னு அவனை உற்று பார்க்குறான். பார்த்த உடனே அவர் என்ன சொல்ல, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இல்லை, என்னிடத்தில் அதை கொடுக்குறேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னான். உடனே அவன் எழுந்து நடந்துட்டான். எழுந்து குதித்து நடந்தான். எல்லாருமே இப்போ இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி அன்றைக்கி இருக்கக்கூடிய மூப்பர்கள் அதிகாரிகள்லாம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது பேதுரு அவருக்கு பதில் சொல்லுகிறான். மூப்பர்கள் உட்கார்ந்துருக்காங்க, அதிகாரிகள் உட்கார்ந்துருக்காங்க, இவனை பிடிச்சி பனிஷ் பண்ணணும்னு உட்கார்ந்துருக்காங்க. அவன் ஒன்றும் பயப்படல. அவங்க இயேசுவை நீங்கள் சிலுவையில் அடிச்சிங்க, தேவன் அவரை எழுப்பினார். நீங்கள் சிலுவையில் அடிச்சிங்க, தேவன் அவரை எழுப்பினார். அந்த இயேசுவின் நாமத்தில் தான் இவன் நடக்கிறான்னு சொன்னார். எல்லாருமே வாழ்க்கையில் உபத்திரம் வரும் பொழுது இயேசுவுக்காக நிற்க தெரியணும். ஏமே இயேசுவின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும் பொழுது, உங்கள் சொந்தக்காரன் பகைக்கும் பொழுது, உங்களுக்கு சொத்து தரமாட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட சொத்து தரமாட்டேன்னு சொல்லும்போது, இன்னும் ஊருக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லும்போது நிற்க தெரியணும், தைரியமாக நிற்கணும். எல்லாரும் ஆமென்.